வியூவர்ஸ், வணக்கம். ஆஸ்ட்ரோ அரிச்சுவடியிலேருந்து உங்கள் ரேவதி தண்டபாணி பேசுகிறேன். நீங்கள் தடவையாக என்னுடைய வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே கிடைக்கும். அன்பார்ந்த தனுசு ராசி, தனுசு லக்ன, மூலம், பூராடம், உத்திராடம், உண்ணாம்பாத நட்சத்திர நேயர்களே, உங்களுக்கான ஜனவரி 2025 மாத ராசி பலன்கள். உங்கள் ராசிநாதனும் நாளுக்குடையனுமான குரு 6ஆம் இடமான ரிஷபத்தில் சஞ்சரிக்கிறார். எனவே சுக சௌகரியங்களை மேம்படுத்த ஆடம்பர பொருட்களை இஎம்ஐயில் வாங்குவீர்கள். வீடுமனை வாகனங்கள் வாங்க வங்கிகள் மூலம் எளிதாக லோன் கிடைக்கும் வாய்ப்பு அதிகம். தாயின் உடல்நிலையில் குறிப்பிட்ட முன்னேற்றம் இருக்கும். எதிரிகள் பலமிழப்பர். பழைய கடன்கள் அடைப்படும். உடலில் இதுவரை இருந்த நோய் தீரும். தொழில், வியாபார, உத்தியோக வகையில் மேன்மையே. குரு பார்வை 10ஆம் இடமான கன்னி, 12ஆம் இடமான விருச்சிகம், 2ஆம் இடமான மகரத்தில் விழுகிறது. பொருளாதாரம் மேம்படும். பணவரவு அபரிமிதமாக இருக்கும். குடும்பத்தில் சுமூகமான சூழ்நிலை நிலவும். குடும்ப உறுப்பினர்கள் ஒத்துழைப்பர். சுப காரியங்கள் குடும்பத்தில் நடக்க இருப்பதாலும் விருந்தினர் வருகையாலும் விரயங்கள், அலைச்சல்கள் இருக்கும். பயண சுகம் மேம்படும். 2-3 குடைய சனி 3ஆம் இடமான கும்பத்தில் சுக்கிரனுடன் சஞ்சரிக்கிறார். எனவே உங்கள் முயற்சிகள் யாவும் வெற்றியாகும். தைரியம், வீரியம் மேலோங்கும். இளைய சகோதரர்கள் ஒத்துழைப்பர். சனி பார்வை 5ஆம் இடமான மேஷம், 9ஆம் இடமான சிம்மம், 12ஆம் இடமான விருச்சிகத்தில் விழுகிறது. குழந்தைகள் உடல்நிலையிலும் மனநிலையிலும் கவனம் தேவை. விரயங்கள், அலைச்சல்கள் இருக்கும், தவிர்க்கவும் முடியாது. தந்தையின் உடல்நிலையில் கவனம் தேவை. 5-12 குடைய செவ்வாய் 8ஆம் இடமான கடகத்தில் மாத முற்பகுதியில் நீச்சமாகவும் மாத பிற்பகுதியில் 7ஆம் இடமான மிதுனத்தில் வக்கரகதியிலும் சஞ்சரிக்கிறார். எனவே மாத பிற்பகுதி ஓரளவுக்கு சாதகமாக இருக்கும். முதற் பகுதியில் குழந்தைகளின் நடத்தையிலும் நட்பு வட்டத்திலும் கவனம் தேவை. ஸ்திர சொத்துக்கள் வகையில் விரயங்கள் இருக்கும். 6-11 குடைய சுக்கிரன் 3ஆம் இடமான கும்பத்தில் சனியுடன் சஞ்சரிக்கிறார். நீண்ட நாளை ஆசைகள் நிறைவேறும். எதிர்பாராத லாபங்கள் கிடைக்கும். மூத்த சகோதரர்கள் ஒத்துழைப்பர். இல்லத்தரசிகளின் தேவைகள் யாவும் பூர்த்தியாகும். பெண்கள் வீட்டிலும் அலுவலகத்திலும் மேன்மை அடைவர். கலைத்துறையினருக்கு இது சாதகமான மாதம். திருமணங்கள் ஏற்பாடு செய்து மாத பிற்பகுதியில் நடத்தலாம். காதல் வாழ்க்கை சுமூகமாக இருக்கும். உடல்நிலையில் கவனம் தேவை. 7-10 குடைய புதன் மாத முதற்பகுதியில் உங்கள் ராசியான தனுசிலும் மாத பிற்பகுதியில் 2ஆம் இடமான மகரத்திலும் சஞ்சரிக்கிறார். மாணவர்கள் கல்வி கேள்விகளில் மேன்மை அடைவர். கணவன் மனைவி உறவு அந்யோன்யமாகவும் அன்பு பாசத்துடனும் இருக்கும். நண்பர்கள், தொழில் கூட்டாளிகள் ஒத்துழைப்பர். தொழில், வியாபார, உத்தியோக வகையில் நினைத்த இலக்கை அடைய முடியும். உத்தியோக வகையில் உங்கள் செயல்திறனுக்கும் கடின உழைப்புக்குமான அங்கீகாரமும் பாராட்டும் கிடைக்கும். 8 குடைய சந்திரன் 2ஆம் இடமான மகரத்தில் இருக்க மாதம் பிறக்கிறது. 9 குடைய சூரியன் மாத முதற்பகுதியில் உங்கள் ராசியான தனுசிலும் மாத பிற்பகுதியில் 2ஆம் இடமான மகரத்திலும் சஞ்சரிக்கிறார். அரசியல்வாதிகளுக்கும் அரசாங்க காரியங்களுக்கும் சாதகமான மாதம். தந்தை வழி உதவியும் ஆதரவும் கிடைக்கும். நாளில் இருக்கும் மீனராகுவாலும் 10இல் இருக்கும் கன்னி கேத்துவாலும் ஏற்படும் குழப்பங்கள், சஞ்சலங்கள், தடைகள் தீர தெய்வ வழிபாடு, ஆன்மீக சிந்தனை, இவற்றுடன் யோகா, தியானம் போன்றவை கை கொடுக்கும். முருகன் வழிபாடும் தட்சிணாமூர்த்தி வழிபாடும் மேன்மை தரும். சந்திராஷ்டம தினங்கள் ஜனவரி 14, 15, 16. சந்திராஷ்டம தினங்களில் உஷாராக இருக்கவும், பயணங்கள், புதிய முயற்சிகளை தவிர்க்கவும், வண்டி வாகனங்கள் ஓட்டும் போது கவனமாக இருக்கவும், வம்பு வழக்குகளை தவிர்க்கவும். இது ஒரு பொது பலன். வாக்கிய பஞ்சாங்கப்படி சொல்லப்பட்டுள்ளது. உங்கள் பிறந்த ஜாதகம், தசை, நடப்பு, புக்திப்படி பலன்கள் வேறுபடலாம். நீங்கள் இதே லக்னமானால் இந்த ராசிக்கான பலனையே எடுத்துக்கொள்ளலாம். வேறு லக்னமானால் உங்கள் லக்னம் விழும் ராசியின் பலனை எடுத்து ஒப்பிட்டு கொள்ளவும். நான் கொடுத்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.